வியாழக்கிழமை இந்த 3 நாள் பண்டிகை சுபத்துக்கு முதல் நாள் சரியான போராட்டம். எங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு வர முடியாத நிலை. கடைசியாக தீபன் ஒருவர் தான் வர்றதுக்கு உண்மையிலேயே ஜோனனு தீபனும் தான் வர்றதுக்கான முழு மூச்சாக நின்றுச்சுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடையாக இருந்தது. என்ன செய்ய வியாழக்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். ஆண்டவரே நான் அப்படி இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிறேன்னு சொல்லி புதன்கிழமை நைட்டு நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே நான் பண்டிகை ஜபத்துக்கு போகிறதா, என்னுடைய உடல்நிலை அதிகமாக மோசமாக இருக்கிறது, நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி அதிக போராட்டம். என்ன அறியாமே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஆனால் அந்த இடத்துல வைத்தியர் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைத்ததுனால அன்று பின்னருமே நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்து இந்த ஆராதனைக்கு அடுத்த நாள் நாங்கள் பயணப்படணும். ஆராதனைக்கு வந்தோம். உண்மையிலேயே நான் அதுக்கு முதல்ல ஜெபித்தேன். ஆண்டவரே பிள்ளைகள் டியூஷன் அது இதுன்னு சொல்லி சரியான முறையில் போதனை இல்லை. அப்போ நாம் என்னதான் ஜெபித்தாலும் வீதமாக ஒரு கூடுக வரும் பொழுது அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். அநேக பொருத்தனைகள் பண்ணக்கூடியதாக தீர்மானங்கள் எடுக்கக்கூடியதான ஒரு இடமாக இந்த ஒன்று கூடல் இருக்குது. அப்போ நான் என் பிள்ளைகளை எப்படியாவது கொண்டு போகணும்னு சொல்லி நான் எனக்கு ஜெபித்தேன். ஆனால் நிறைய தடை, வரவே முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் எனக்கு இன்னொரு போராட்டம் மிகுந்தது. ஆனாலும் நான் எல்லாவற்றையும் பார்க்காம ஆண்டவரே நான் எப்படியாவது போகணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். கர்த்தர் பெரியவர். அநேக ஊழியக்காரரை கொண்டு அநேக காரியங்களை பேசினா வாலிபர்களுக்கு எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மையிலேயே ஆசீர்வாதமாக இருந்தது. அநேக தீர்மானங்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தது. கர்த்தர் அநேக தடைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு எங்களை ஒவ்வொருவரையும் அது மாத்திரமே சபையாரங்களுக்கு நல்ல போஷணை கொடுத்து எங்களுக்கு இருப்பிடங்களை கொடுத்து நன்றாக எங்களை கவனித்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை உயர்த்தி இந்த வாதிபம்